வணக்கம். கேரளா உள்ளாட்சி தேர்தல் படுதோல்வி அடைந்த கம்யூனிஸ்ட் தடம் படைத்த பாஜக. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதிக இடங்களை கைப்பற்றி உள்ளது. மொத்தம் உள்ள 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 3 மாநகராட்சிகளை கைப்பற்றியது. திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கூட்டணி முதல் முறையாக கைப்பற்றி உள்ளது. கேரளாவில் 6 மாநகராட்சிகள், 87 நகராட்சிகள், 941 கிராம ஊராட்சிகள், 152 ஊராட்சி ஒன்றியங்கள், 14 மாவட்ட ஊராட்சிகள் உள்ளன. அந்த மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1200 உள்ளாட்சி அமைப்புகளும் அவற்றில் 23,612 வார்டுகளும் உள்ளன. இதில் 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 9, 10 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. நிர்வாக காரணங்களால் மண்டனூர் நகராட்சிக்கு மட்டும் 2027 செப்டம்பரில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஆரம்பம் முதலே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதிக உள்ளாட்சி அமைப்புகளில் முன்னிலையில் இருந்தது. ஆளும் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. 3 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் வெற்றி. கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், கொச்சி, திருச்சூர், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய 6 மாநகராட்சிகள் உள்ளன. இதில் கொல்லம், எர்ணாகுளம், திருச்சூர் மற்றும் கண்ணூர் ஆகிய 4 மாநகராட்சிகளை காங்கிரஸ் கூட்டணியும், கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் இடதுசாரி கூட்டணியும் கைப்பற்றி உள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. மொத்தம் உள்ள 14 மாவட்ட ஊராட்சிகளில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கூட்டணிகள் தலா 7 மாவட்ட ஊராட்சிகளை கைப்பற்றி உள்ளன. 86 நகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 54, மார்க்சிஸ்ட் கூட்டணி 28 நகராட்சிகளை கைப்பற்றின. 152 ஊராட்சி ஒன்றியங்களில் காங்கிரஸ் கூட்டணி 79, மார்க்சிஸ்ட் கூட்டணி 63 பெற்றுள்ளன. மொத்தம் உள்ள 941 ஊராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 504, மார்க்சிஸ்ட் கூட்டணி 341 ஊராட்சிகளில் வெற்றி பெற்றன. ஒரு நகராட்சிக்கு 10 ஊராட்சி ஒன்றியங்கள், 64 ஊராட்சிகளில் இழுபறி நிலை காணப்படுகிறது. இது குறித்து அரசியல் நோக்கர்கள் கூறும்போது, அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கேரள சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னோட்டமாக உள்ளாட்சி தேர்தல் கருதப்படுகிறது. இந்த தேர்தல் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஊக்கம் தருவதாக உள்ளது. மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. இந்த இரு கூட்டணிகளும் மிகப்பெரிய சவாலாக பாஜக உருவெடுத்து உள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியதோடு இதர மாநகராட்சிகளிலும் குறிப்பிடத்தக்க வார்டுகளை பாஜக பெற்றுள்ளது என்று தெரிவித்தனர். 45 ஆண்டுகளுக்கு திருவனந்தபுரத்தை கைப்பற்றியது பாஜக. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 101 வார்டுகள் உள்ளன. இதில் விழுஞ்சியம் வார்டு வேட்பாளர் ஒருவர் காலமானதால் அங்கு தேர்தல் நடைபெறவில்லை. இதர 100 வார்டுகளில் 50 வார்டுகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கு 29, காங்கிரஸ் கூட்டணிக்கு 19 வார்டுகள் கிடைத்தன. 2 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். திருவனந்தபுரம் மாநகராட்சி கடந்த 45 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கூட்டணியில் கோட்டையாக இருந்தது. முதல் முறையாக இந்த மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி புதிய வரலாறு படைத்துள்ளது. இது கேரளா அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பிரதமர் மோடி வாழ்த்து. பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது, கேரள பாஜக தொண்டர்களின் பல ஆண்டு உழைப்புக்கு பலன் கிடைத்துள்ளது. அவர்களது கடின உழைப்பால் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளது. இது கேரளா அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனை. கேரளா மக்களின் கனவுகளை நனவாக்க பாஜக மிக கடினமாக உழைக்கும். திருவனந்தபுரத்துக்கு நன்றி. இவ்வாறு பிரதமர் தெரிவித்துள்ளார். நன்றி.